என் அன்பு குழந்தையே, என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும், அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன். இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன். என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் என் மீது சமர்ப்பித்து விட்டாய். இன்று உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் என்னை வந்து சேர்ந்தது. ஒவ்வொரு நாளுமே உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டுதானே இருக்கின்றேன். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என்கின்ற உறுதியை நான் உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். எல்லாம் அறிந்திருந்தும் எல்லாம் தெரிந்திருந்தும் என் மீது முழு நம்பிக்கை இருந்தும் ஏனோ கவலைப்படுவதை மட்டும் நீ விடுவதாக இல்லை. சரி, இன்று உன்னுடைய வேண்டுதல் எப்போது நிறைவேறும் என்று ஏதேனும் ஒரு வழியில் நான் உனக்கு உணர்த்துகின்றேன். ஒரு சில நல்ல அறிகுறிகள் உன்னை சுற்றி நிகழும். ஏதேனும் ஒரு நபர் மூலமோ நிகழ்வுகள் மூலமோ உனக்கான நம்பிக்கையை நான் உறுதி செய்கின்றேன். என் நாமத்தை தினமும் நீ பலமுறை உச்சரித்து நன்கு அறிந்து கொள். நான் உன்னுடைய உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன். உன்னுடைய மனக்கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன். என்னை நம்பிய எவருக்கும் தீங்கு நேரிட நான் விடமாட்டேன். என் பிள்ளை கீழே விழும் நிலையில் இருந்தாலும் நான் என்னுடைய 4 கரங்களை நீட்டி உன்னை பற்றி கொள்வேன். ஒருபோதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். எந்த தருணத்திலும் தடுமாறி விழ நான் விடவே மாட்டேன். வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என புலம்பிக் கொண்டிருக்காதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாம் ஒரு வகையான பாடம்தான் என்பதை புரிந்து கொள். எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு. அது உன்னுடைய மனக்கவலையை முற்றிலுமாக போக்கி உனக்கு தெளிவு தரும் மருந்தாகும். உன்னுடைய மனக்குறை அனைத்தும் பறந்தோடும். உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய். குருவாக நான் உன்னோடு இருந்து உன்னை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உயர்த்துவேன். வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள். துன்பத்தை கடக்க வேண்டுமே தவிர எந்நேரமும் நினைத்து புலம்பக்கூடாது. அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படு. கவலை கொள்ளாதே. எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும். இவ்வுலக நியதிப்படி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும். எப்போதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகின்றேன் என்று வருந்தாதே. நடப்பவைகள் யாவும் நன்மைக்கே என்று உன்னுடைய லட்சியத்தை நோக்கி முன்னோக்கி செல். நீ கண்ணீர் மல்க கவலையுடன் செய்த உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது. ஆம் தங்கமே, உன் நீண்ட கால வேண்டுதல்கள் இன்று என்னை வந்து சேர்ந்து விட்டது. அவை என்னுடைய பரிசீலனைக்கும் வந்து விட்டது. இனி கண்ணீர் வேண்டாம், கவலைகளும் வேண்டாம். உன்னுடைய காத்திருப்பும் ஒரு முடிவிற்கு வந்து விட்டது. எல்லாவற்றையும் மறந்து சந்தோஷமாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். குழந்தையே, என்னுடைய அப்பா எனக்கு எல்லாம் தருவார், என் தந்தை என்னை பார்த்துக் கொள்வார் என்று மனதில் நினைத்து உருகி நிற்கும் உன்னை பார்க்கும் போது என்னுடைய அடிவயிறு கலங்குகின்றது. உன் உள்ளத்தில் கொட்டி கிடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் என்னை பார்த்தால் அவை இந்த உலகத்தை விட அல்லவா பெரிதாக தோன்றுகின்றது. உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் மத்தியில் அவர்களுக்காக உன்னை கரைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்துகின்ற உன்னை நினைத்து நான் பெருமிதப்படுகிறேன் மகளே. இன்று இப்போது நான் வந்திருப்பது உனக்கு ஆறுதல் வார்த்தைகளை மட்டும் சொல்லிச் செல்வதற்காக அல்ல. உன்னுடைய கழுத்தில் ஒரு பூமாலை விழப்போகின்றது என்பதை சுட்டிக்காட்டவே வந்திருக்கின்றேன். ஆம் தங்கமே, உன்னுடைய கழுத்தில் மீண்டும் ஒரு பூமாலை விழப்போகின்றது. சுப நிகழ்வு கூடிய விரைவில் நடக்கப் போகின்றது. நாள்தோறும் சிக்கல்கள், குடும்பத்தில் பிரச்சனை, நிராகரிப்பு, வேலை பளு, மன உளைச்சல் என நீ படும் அவஸ்தைகளை பார்க்காத மக்கள் உன் மீது நீ நன்றாக இருக்கின்றாய், உனக்கென்ன வந்தது என்று பொறாமையும் படுகின்றார்கள். ஆனால் உள் மனதில் நீ எப்படி உருகிக் கொண்டிருக்கிறாய், உன் மனம் எப்படி தேர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் மட்டுமே அறிவேன். எப்பொழுதும் உன்னுடைய விருப்பம் போல் செய் அப்பா என்று சொல்லி என் மீது உன் பாரத்தை போட்டு
நீ செயல்பட்டு கொண்டிருப்பது எனக்கு தெரியும். அதே நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். அனைத்தும் நிச்சயமாக சுபமாகவே முடியும். என் அன்பு குழந்தையே, என் மேல் கோபமாக வந்திருக்கிறாயா? நீ நினைத்தது நடக்காது என்று நான் சொன்னதை நினைத்து நீ என் மேல் கோபமாக இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறும்போது என்னை நீ நம்ப மறுக்கின்றாய். அப்போது எனக்கு உன்மேல் கோபம்தான் வருகின்றது. ஆனாலும் நீ என் பிள்ளை அல்லவா? அதனால்தான் நீ என்னை அலட்சியப்படுத்தி சென்றாலும் கூட உன்னை தேடி நானே வருகிறேன். மகளே, நீ நினைத்தது நடக்காது என்று நான் கூறியது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல. நான் கூறியதின் அர்த்தத்தை புரிந்து கொள். ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுகிறாய், அதை நிறைவேற்றி தர சொல்லி என்னிடம் வேண்டுதலையும் வைக்கின்றாய். ஆனால் அது நடக்கும் என்ற நம்பிக்கையே உனக்கு இல்லை. இது நடக்குமா? இது எனக்கு கிடைக்குமா? என் வேண்டுதல் நிறைவேறுமா என்று ஒரு சந்தேகத்துடனே என்னிடம் பிரார்த்தனை செய்கின்றாய். ஒன்றை புரிந்து கொள். நீ என்ன நினைக்கிறாயோ அதுவே உனக்கு நடக்கும். நீ நினைத்தது உனக்கு கிடைக்கும் என்று முதலில் நீ நம்பு. உன்னுடைய நம்பிக்கையே நீ வேண்டியதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு முறை நடக்காது என்ற வார்த்தையை நான் சொன்னதும் உனக்கு அத்தனை கோபம் வருகின்றதே. ஒவ்வொரு முறையும் என் பிள்ளை எதிர்மறையான எண்ணங்களுடனும் சந்தேகங்களுடனும் குழப்பங்களுடனும் என்னிடம் பிரார்த்தனை செய்யும் போது ஒரு தந்தையாக சிறு வருத்தம் உன்மேல் எனக்கு இருக்கத்தான் செய்கின்றது. நான் ஒவ்வொரு முறையும் மகிழ்ச்சியாக இரு என்று கூறும் போதும் நீ உனக்கான மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கின்றாய். எனக்கு இதுவரை எந்த மகிழ்ச்சியும் கிடைக்கவில்லை, எனக்கு இதுவரை எந்த விதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகளும் என் வாழ்வில் நடக்கவில்லை, நான் எவ்வாறு மகிழ்ச்சியாக இருப்பது அப்பா என்று கேட்கின்றாய். என் தங்கமே, ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுவது செல்வமோ பொருளோ அல்லது வேண்டுதல் நிறைவேறுவதோ அல்ல. போதும் என்ற எண்ணமும் எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமும் தான் ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக மாற்றுகின்றது. போதும் நாம் விரும்புவது அனைத்தும் நடந்து விட்டால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைத்து விட்டால் இவ்வுலகத்தில் எந்த மனிதனும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இந்த இறைவனாலும் கூட இது முடியாது. அறிந்து கொண்டாயா? இதன் பிறகு ஒவ்வொரு நொடியும் எதை பற்றியும் சிந்திக்காமல் மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். நீ நினைத்தது நடக்கும் என்று முதலில் நீ நம்பத் தொடங்கு. நிச்சயம் நடக்கும். இப்போதும் என் மேல் கோபமாக இருக்கின்றாயா? என் அன்பு குழந்தையே, என்னுடைய திருவிளையாடலில் இதுவும் ஒன்று. அதை முதல்